பாடலோடு நாம் இந்த மறையுரையை துவங்கலாம். இந்த பாடல் முடித்த பின்பு ஒரு சிறிய ஜெபம், அதைத் தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பாடல், அதைத் தொடர்ந்து நாம் இறைவார்த்தை பகிர்வோம். இயேசுவின் பாடுகள், இயேசுவின் வேதனைகளோடு சேர்த்து ஒரு மனிதனுடைய வேதனையும் நாம் இணைத்து இந்த பாடலை கேட்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் கஷ்டங்கள், இயேசுடைய வாழ்வில் அவர் சந்தித்த வேதனைகள், இவற்றை இணைத்து இந்த சொல்லக்கூடிய இந்த பாடலுடைய வரிகள் நம்முடைய உள்ளத்தை தொடட்டும். தாய் என்னை மறந்தாலும் மறக்காத நேசமே, சிலுவையின் நாயகனே, நீரென் ஆறுதல். எல்லாரும் என்னை பிரிந்தாலும், ஆறுதலின்றி அலைந்தாலும், தன்னந்தனியாக அழுகின்ற நேரத்தில் ஆறுதல் தருகின்ற அன்பே, தன்னந்தனியாக அழுகின்ற நேரத்தில் ஆறுதல் தருகின்ற அன்பே. தாய் என்னை மறந்தாலும் மறக்காத நேசமே, சிலுவையின் நாயகனே, நீரென் ஆறுதல். உறவெல்லாம் என்னை வெறுக்க, ஆழமான காயங்கள் தந்து விலக, நான் செய்யாத குற்றம் சுமத்தி என் இதயம் தாங்காத வேதனை கொள்ள, வலிகளினால் எந்தன் உள்ளம் துடிக்க, பெருமையும் தனிமையும் சூழ, அப்போது எந்தன் காதில் நீர் சொன்னீர், உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்போது எந்தன் காதில் நீர் சொன்னீர், உன்னை நான் கைவிட மாட்டேன். தாய் என்னை மறந்தாலும் மறக்காத நேசமே, சிலுவையின் நாயகனே, நீ என் ஆறுதல். மட்டுமே என்னை மறக்காதவர், என்னுடைய கண்ணீரை துடைக்கின்றவர். சிலுவையின் நிழலில் இயேசுடைய துன்பங்களோடு என்னுடைய துன்பங்களையும் நான் இணைக்கின்றேன். அவர் என்னை அள்ளி அணைக்கின்றார். வார்த்தைகள் எல்லாமே சத்தியம், இவ்வுலகின் ஆசைகள் எல்லாமே துச்சம். நான் உன்னோடு சேரவோ தேவா, நான் மட்டுமே உன்னை மறக்காத நேசம். குறையாத கண்ணீரை துடைக்கின்ற இயேசுவின் சிலுவையின் நிழலினை காண, அப்போது நீர் என்னை அள்ளி அணைத்தீர், ஆனந்த முத்தம் தந்தீர்.
மீட்டி ஆனந்த முத்தம் தந்தே. என்னை மறந்தாலும் மறக்காத நேசமே, சிலுவையின் நாயகனே, நீரென் ஆறுதல். எல்லாரும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கண்களை மூடி ஒரு நிமிடம் இயேசுவினுடைய பாடுகளையும் நம்முடைய வாழ்வில் நாம் படுகின்ற வேதனைகளையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து, இயேசுடைய பாடுகள் என்னுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இயேசுடைய கல்வாரி அனுபவம் எனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன, இந்த கல்வாரி அனுபவத்திற்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலே, இந்த 2ஆம் நாளிலே அவருடைய பாடுகளை பற்றி நான் நினைவு கூறுகின்ற வேளையில் எனக்கு அவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்கின்ற தாகத்தோடு நாம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுவோம். அனைவருமாக எழுந்து நின்று தூய ஆவியானவருடைய பாடல் பாடி இந்த இறைவார்த்தை பகிர்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும். அனைவரும் எழுந்து நிற்போம். தூய ஆவியானவருடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும் ஊற்று தண்ணீர் என்கின்ற பாடலை எல்லாருமாக சேர்ந்து என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவரே, ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தர் நீர், உம்முடைய ஜீவ ஊற்றினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளும். ஆண்டவரே, ஏதோ தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், நீர் வேண்டும் என்று உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், உம்மால் அவர்கள் நிறைவு காணும்படியாக செய்வீராக. ஆண்டவரே, ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரப்பிடுமே. பாடுவோம். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரப்பிடுமே. கனி தந்திட நான் செழி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட,
கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. தூய ஆவியானவரே, இதோ எங்களை நிரப்பும் ஐயா. உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், எல்லா உண்மைகளையும் அறிந்து உம்மை இன்னும் அதிகமாக நேசிக்கும்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிறைத்தருள்வீராக, வரங்களால் நிறைத்தருள்வீராக. உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக செய்வீராக ஆண்டவரே. தூய ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருள்வீராக. இதோ உங்களுடைய சிந்தனைகளை ஆசீர்வதித்தருள்வீராக. உம்முடைய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக. புனித வாரங்களை மீண்டுமாக உம்மை நோக்கி புனிதத்தின் பாதையில் நடக்க செய்வீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியார், நன்றி ஆவியார், நன்றி ஆவியார், நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே. பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எல்லாம் அப்படி உட்காருங்க. நேற்றைய தினம் நாம புனித வாரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, புனித வாரம் அப்படின்னா என்ன, கடவுள் நமக்காக வைத்திருக்கக்கூடிய திருவுளம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? அதில் குறிப்பாக மனமாற்றத்தை பற்றி பார்த்தோம். நாம் ஏன் மனமாற வேண்டும், இந்த புனித வாரத்தில் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற பார்த்தோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்காக வச்சிருக்கக்கூடிய திருவுளம் என்ன? 1 தெசலோனிக்கர் 4:3 என்ன வாசிக்கிறோம்? நாம் ஒவ்வொருவரும் தூயவர்களாக, புனிதர்களாக, புனிதையாக மாற வேண்டும் அப்படிங்கிறத கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. அப்ப அந்த புனிதத்தின் பாதையில் நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். அந்த புனிதத்தின் பாதையிலே கடவுள் நமக்கு எப்படி துணையாக இருக்கிறார், ஏன் நாம் மனம் மாற வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். மனமாற்றத்திற்கான தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மனமாற்றம் அப்படிங்கிறது என்ன? நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறு என்று தெரிந்தவுடன் நம்முடைய பாதையை நாம் மாற்றிக்கொள்வது மனமாற்றம். இந்த புனித வாரத்திலே, மற்ற எல்லா வாரங்களையும் விட கொஞ்சம் விசேஷமான வாரத்திலே, மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் உண்டு? எத்தனை வாரம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரங்கள். எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள்ல ஒரே ஒரு வாரத்தை மட்டும் என்ன சொல்றோம்? புனித வாரம் அப்படிங்கிறோம். அது கொஞ்சம் ஸ்பெஷல். அந்த ஞாயிற்றுக்கிழமை புனித வாரத்தின் துவக்கம். புனித ஞாயிறு, புனித திங்கள், புனித செவ்வாய், புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, புனித சனி அல்லது பெரிய சனி மற்றும் உயிர்ப்பு, இந்த 7 நாட்களும் நம்முடைய மீட்பிற்காக கடவுள் கொடுத்திருக்கக்கூடியது. நான் சொன்ன கடவுளுடைய திருவுளம் நாம் புனிதர்களாக மாறுவது, கடவுளை போல மாறுவது. எனவே அதற்கான இந்த தயாரிப்பின் நாட்களிலே கடவுள் நமக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்க. எனவே மனமாற்றம் என்றால் என்ன? பாவம் நம்முடைய வாழ்விலே எப்படி ஆண்டவருடைய அருளிந்து நம்மை மறைக்கிறது, சாத்தான் எப்படியெல்லாம் நம்முடைய கண்களை மறைக்கிறான். எனவே நாம் மனமாற்றம் பெற்று சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் நேற்றைக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே பைபிள் எடுத்து நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். பைபிள் பகுதி எடுத்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமாக நாம் இந்த இறைவார்த்தை பகிர்வுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். எசையா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவை குறித்த முன் அறிவிப்பின் பகுதிகள். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து
நம்மை மீட்பதற்காக அவர் செய்த செயல்கள் எல்லாமே ஏற்கனவே விவிலியத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாரு, எப்படி பிறப்பார், எந்த ஊர்ல பிறப்பார், எங்க பணிகள் செய்வார், எப்படி இறப்பார், எல்லாமே மிக தெளிவாக பல்வேறு இறைவாக்கினர் வழியாக தொடக்க நூலிலிருந்து பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்கினர் மலாக்கி வரைக்கும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகின்ற விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவு சீடர்களை பார்த்து சொல்லுவாரு, மனுமகனை பற்றி, மெஸ்ஸியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை எல்லாமே நிறைவேற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்கள மீண்டுமாக அவங்கள மனமாற்றம் செய்து எருசலேம் நகரத்துக்கு அவர் அனுப்பி வைப்பார். இப்போ எசேயா இறைவாக்கினர் பகுதியில் 50ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் இருக்கும் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிக்கப்பட்டது. அதை நாம் வாசிப்போம். வாசிங்க, எசேயா 50வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். எசேயா 50 6 முதல் 9 வாசிங்க எல்லாரும். சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைபிள் வாசிக்கும் போது ஒருத்தங்க மட்டும் வாசிக்கணும் தேவையில்லை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். தீர்ப்பு வழங்கும் அருகில் உள்ளார், என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகி என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? போதும். அன்பிற்கினியவர்களே, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என்னுடைய முகத்தை மறக்கவில்லை. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகளின் நேரத்தில் மிக துல்லியமாக அப்படி நிறைவேறியது. புரியுதா? அப்போ மறைநூலில் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை நம்ப முடியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்த இடத்துல குழுமி இருக்கிறோம் அப்படின்னா, கடவுள் நமக்கு அந்த இயேசுனுடைய பாடுகளை பற்றி நமக்கு ரொம்ப துல்லியமாக கற்றுக் கொடுத்து, ஏன் அவர் பாடுபட்டார், எதற்காக பாடுபட்டார், அதனால் என்னுடைய வாழ்வில் என்ன நன்மை என்பதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அன்புக்கினியவர்களே, அப்போ இது ஒரு இயேசுடைய பாடுகளை பற்றிய ஒரு சம்மரியாக இருக்கும், ஒரு சுருக்கமாக இருக்கும். இயேசுவை எல்லா நபர்களும் எப்படி பார்த்தாங்க? அதாவது இயேசுவை மெஸ்ஸியாவாக பார்த்தவங்க இருக்கிறாங்க, இயேசுவை தாவீதின் மகனாக அறிக்கையிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான மக்கள், அந்த மறைநூல் வல்லுநர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் அங்கு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் இயேசு எப்படி பார்த்தாங்க, அல்லது வரலாற்று ஆய்வாளர்கள் இயேசு எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, அவரை ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நபராக பார்த்தாங்க. எப்படிப்பட்ட நபராக? அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவ்வளவுதான். அவர் மெஸ்ஸியாவாக பார்த்தவங்க ரொம்ப கம்மி. உண்மையிலே அவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு எல்லாரும் நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக சிலுவை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அரைஞ்சிருக்க மாட்டாங்க. எனவே அவரை ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நபராக, இந்த அற்புதம் செய்யக்கூடிய நபர் இயேசுடைய காலத்தில் இயேசு மட்டுமல்ல, மோசேயுடைய காலத்தில் மோசே மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான நபர்கள் தீய ஆவிகளுடைய துணையோடு இன்னும் இது போன்ற அதிசயங்கள், அற்புதங்களை செய்தவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதனால்தான் இயேசு மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, இவர் தீய ஆவிகளை கொண்டு தீய ஆவி விரட்டு சொன்னாங்களா, சொல்லியா? சொன்னாங்க. அப்போ இன்னும் ஏராளமான நபர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. எனவே இயேசுவையும் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நபராக வரலாற்று ஆசிரியர்களும் சரி, அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களும் அதிகமாக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவை குறித்து விவிலியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, திருத்துதர் பணிகள் 10:38 வாசிங்க. திருத்துதர் பணிகள் 10:38.
திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இயேசுவை குறித்து மிக துல்லியமாக இவ்வாறு சொல்லி வாசிங்க. ஓகே. தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார், கடவுள் அவரோடு இருந்தார், அலகையின் கொடுமைக்கு உள்ளாகி இருந்த அந்த மக்களை விடுவித்துக் கொண்டு அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். என்ன செஞ்சுட்டு போனாரு? நன்மை செய்து கொண்டு போனார். அதிசயம் செய்யக்கூடிய நபர் மட்டுமல்ல, சென்ற இடமெல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். எனவே இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்ததால் அவர் பின்னால் ஒரு கூட்டம் சென்று கொண்டே இருந்தது. அவற்றின் ஏதாவது கிடைக்குமா, அவற்றின் நம்ம என்ன வாங்கலாம், இவ்வாறு இயேசுவின் பின்னால் சென்று கொண்டிருந்த கூட்டத்தின் மத்தியிலே அவருக்கு எதிரான ஒரு கூட்டம் அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அதனால இயேசுவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது சட்டபூர்வமான ஒரு தண்டனை. இது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனை, நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனை. இது யாரோ ஒருவர் இயேசுவை கல்லெறிந்து கொல்லவில்லை, மாறாக நீதிமன்றமே அவருக்கு தண்டனை கொடுத்து அவரை கொன்றது, சட்டபூர்வமாக கொன்றது. அப்போ இவர் ஒரு கிரிமினல் குற்றவாளியாக கருதப்பட்டார், ஒரு கொடுமையான குற்றம் செய்கின்ற ஒரு நபராக கருதப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை சிலுவையில் அறையப்பட்டு கொல்லுதல். அந்த சிலுவையில் அறையப்பட்டு கொல்லுகின்ற போது என்ன நிகழ்கிறது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிகழ்கிறது அப்படிங்கிற இரண்டாவது, இந்த போந்தியுஸ் பிலாத்து அப்படிங்கிறவருடைய இந்த ஆளுநருடைய காலத்தில் ஏறத்தாழ 5000 நபர்கள் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவங்க சிலுவையில் எப்ப அறையப்பட்டாங்க அப்படின்னா, பொதுவாக மக்கள் எல்லோரும் கூடக்கூடிய நாட்களில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். இது மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கும் பயன்படுத்தப்பட்டது. நீ இதை மாதிரி தப்பு பண்ணின அப்படின்னா நீயும் கொல்லப்படுவாய் அப்படிங்கிற அச்சுறுத்தக்கூடிய ஒரு தண்டனையாக இந்த சிலுவை தண்டனை இருந்தது. எனவே இந்த சிலுவை தண்டனையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பாரசீகர்கள். இது ரோமியர்களுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. பாரசீகர்கள் இந்த சிலுவை தண்டனையை கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடல் இந்த தரையில விழுந்து இறக்கக்கூடாது. அவன் தரையில விழுந்து இறந்தான் அப்படின்னா அவனுடைய உடல் பட்டு இந்த மண் சாபத்திற்கு உள்ளாகும். ஏன்னா அவன் கொடுமையான குற்றவாளி. எனவே கொடுமையான குற்றவாளிகளுடைய உடல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க, மண்ணிலையும் இருக்கக்கூடாது, விண்ணிலையும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். காரணம், நம்முடைய உடல் மண்ணில் விழுந்ததென்றால் இந்த மண் சபிக்கப்படும் என்று பாரசீகர்கள் மிக கொடுமையான குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க. ஆனா ரோமியர்கள் இந்த தண்டனையை தங்களுக்கு உள்வாங்கிக் கொண்டு இதை எந்த விதமான ரோமியர்களுக்கும் தண்டனையாக கொடுக்கவில்லை. மாறாக யூதர்களை துன்புறுத்துவதற்காக ரோமியர்கள் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். அது மட்டும் இல்லாம இயேசுவை சிலுவையில் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் எவ்வளவு ட்ரெஸ் போட்டிருந்தாரு? எவ்வளவு ட்ரெஸ் போட்டு? ஃபுல்லா ட்ரெஸ்ஸோட இருந்தாரா? 10ஆம் ஸ்தலத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆடைகள் அவிழ்க்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எவ்வளவு துணி உடுத்திருப்பாரு? தன்னுடைய அடிவயிற்றை மூடுகின்ற விதத்திலே, சரியா, ஒரு சிறிய துணியை மட்டும் உடுத்திருப்பார். ஆனா இயேசு கொல்லப்பட்ட போது வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய உடலில் ஒரு துணி கூட கிடையாது. சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மிக கடுமையான குற்றவாளிகள். எனவே அவங்களுக்கு யாரும் இரக்கம் காமிக்க மாட்டாங்க. அவங்க சிலுவை அறையப்பட அந்த வழியில் நடத்தி செல்லப்படுகின்ற போது அவரை எல்லாரும் கல்லால எறிவாங்க. நீங்க பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அல்ல ஒரு இடத்துல ஒருத்தனை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் என்னன்னு தெரியாம கேட்காம ஆட்கள் அடிப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? என்னன்னே தெரியாது, எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாது, ஆனா 2 பேர் அடிப்பான். புரியுதா? அதே போல இந்த சிலுவை பயணத்திலே அந்த சிலுவை பாதை நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது யார் வேணாலும் கல்லால் எறியலாம், எப்படி வேணாலும் அடிப்பாங்க, யாரும் அவங்கள தடுக்கவே முடியாது. அதனால்தான் மூஞ்சில காரி உமிழ்ந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி,
இகழ்ந்தாலும் சரி, அவர் போறவங்களை ரொம்ப தீய வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்காக பேசுறதுக்கு, அவங்களை கேட்கறதுக்கு இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கொடுமையான குற்றங்களை, அவ்வளவு கொடுமையான தண்டனையை, அவ்வளவு கொடுமையான அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து நடத்தி செல்லப்பட்டார். எனவே அவர் இந்த சிலுவை மரணத்தை அவர் தாங்கி நின்று அவர் மரிச்சது 6 மணி நேரத்துக்கு அப்புறமா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எத்தனை மணி நேரம் தொங்கினார் தெரியுமா? எத்தனை மணிக்கு உயிர் துறந்தார்? 3 மணிக்கு உயிர் துறந்தார், அப்படிதானே? சரி, எத்தனை மணிக்கு இயேசு சிலுவையில் அறைஞ்சாங்க? காலையில் 9 மணிக்கு. நீங்க மார்க்கு நட்சத்திரம் எடுத்துக்கங்க. மார்க்கு நட்சத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா இயேசுடைய அந்த சிலுவை மரணத்தின் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. மார்க்கு நற்செய்தி, ஒரு நிமிஷம். மார்க்கு நற்செய்தியில மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சிலுவையில் அறையக்கூடிய 33ஆம் வசனம் வாசிங்க முதல்ல. நண்பகல் பிற்பகல் 3 மணி வரை இது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தி தன்னுடைய உயிரை விட்டார். அதாவது, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். அவர் எத்தனை மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அப்போ காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார். மாலையில் 3 மணிக்கு இறக்கிறார். அப்போ சிலுவையில் தொங்கிக் கொண்டது எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம். அதே நேரத்தில் அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் பட்ட வேதனைகள், அவர் அனுபவித்த அவ்வளவு ரணங்கள், இவைகளெல்லாம் அவர் முதல் 3 மணி நேரத்தில் அது ஒரு பொருட்டாக அதனுடைய வேதனையை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொள்ளாதவராக இருந்தார். யார் யாரெல்லாம் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்களோ அந்த நபர்களுடைய முகத்தை பார்த்து முதல்ல மன்னிச்சார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அடுத்த 3வது மணி நேரத்தில் அவர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அவர் அதுவரைக்கும் அப்பா என்று அழைத்து கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கடவுளே என்று முதன்முறையாக அவர் சொல்லுகின்றார். ஏன் கடவுளே அப்படின்னு சொல்றார் அப்படின்னா, இயேசு எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு, எப்படி ஒரு பாவி தனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, அப்பா மகன் என்ற உறவை அவன் இழந்து போனானோ, எனவே அந்த உறவை இழந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையே என்று சொல்வதற்கு பதிலாக கடவுளை என்று சொல்லுகின்றார். காரணம், அது ஒரு பாவியின் கதறல். இயேசு தன்னுடைய பாவத்திற்காக அல்ல, மாறாக நம்முடைய பாவத்திற்காக அவர் கொல்லப்பட்டார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவருடைய கால்கள் முறிக்கப்படவில்லை. வாசிங்க யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும். இயேசு நடுவில் சிலுவையில் அறையப்படுகிறார். 2 கள்வர்கள் 2 பக்கவாட்டில் அறையப்படுகிறார்கள். அவர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டன. ஏன் முறிச்சாங்க அப்படின்னா, பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவங்க இயேசு 6 மணி நேரத்தில் இறந்தாரு. எல்லாரும் 6 மணி நேரத்தில் இறப்பாங்கன்னு கிடையாது. ஒரு சிலர் 2 நாட்கள் முதல் 7 நாட்கள் வரை சிலுவையில் அப்படியே கிடப்பார்கள். அவங்க இறக்கும் போது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு தான் சாவாங்க. அவங்க அந்த கையை ஏற்கனவே சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. கையில இயேசுவுக்கு எந்த இடத்துல சிலுவையில் அரைஞ்சதாக நம்ம பார்க்கிறோம்? பொதுவாக எந்த இடத்துல? உள்ளங்கையில், அப்படிதானே? ஆனா உள்ளங்கையில் அறையப்படவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, அறையப்பட்ட இடம் இந்த இடம். எதுக்காக இந்த இடத்துல அரைஞ்சாங்க அப்படின்னா, இங்க அரைஞ்சாங்க அப்படின்னா அவருடைய மொத்த வெயிட்ல அந்த ஆணியானது நழுவி அவர் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்க அப்படின்னா, ஒன்று
அந்த இரத்த நரம்பு பொட்டி இரத்தம் வெளியேறும் ஒன்று. இரண்டாவது, இந்த மணிக்கட்டில் இருக்கக்கூடிய எலும்பு என்ன செய்யாது, அந்த ஆணியை இங்க போக விடாது. அப்ப ரெண்டு கையிலையும் இந்த இடத்துல தான் ஆணியால அரைஞ்சு வைப்பாங்க. அதே போல கால்லையும் நாம பார்க்கக்கூடிய அந்த பாதத்தினுடைய மேல் பகுதி இல்லை அரைஞ்சது, அந்த கணுக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஆணியானது அறையப்பட்டது. எனவே அந்த உடல் அந்த சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் வேணாலும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு அந்த மூச்சு காற்று உள்ளே எடுக்க முடியாம இதயம் உடைந்து இதயம் பொட்டி அவர்கள் தங்களுடைய கடைசி மூச்சை அவர்கள் விடுவார்கள். அன்பிற்கினியவர்களே, இவ்வாறு இயேசு கிறிஸ்து 6 மணி நேரத்தில் இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த கொஞ்ச நேரத்திலே மற்ற அந்த 2 கள்வர்களும் அவரோடு அறியப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து முதலாவதாக இருக்கிறார், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அடுத்த நாள் பாஸ்கா. அந்த பாஸ்கா நாளில் யாரும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க காலை முறிக்கிறாங்க. ஏன் காலை முறிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த சிலுவையில் அவங்க கால் வைக்கிற இடத்துல ஒரு மரக்கட்டை வச்சிருப்பாங்க, சரியா? அந்த மரக்கட்டைக்கு மேல அவங்க ஒவ்வொரு முறை மூச்சு விடுறது கஷ்டப்படும் போது அந்த மரக்கட்டைக்கு மேல தங்களுடைய காலை அழுத்தி அப்படி மூச்சை இழுத்து எடுப்பாங்க. இப்போ அந்த காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த கட்டையில காலை ஊனி மூச்சை எடுக்க முடியாது. அப்ப மூச்சை எடுக்க முடியல அப்படின்னா சீக்கிரமாக இறந்துருவாங்க. அதனால்தான் அவங்க சீக்கிரமாக இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த காலை உடைக்கிறாங்க. உடைக்கும் போது அவங்க கொஞ்ச நேரத்தில் அந்த 2 கள்வர்களும் இறந்து விடுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய கால் முறிக்கப்படவில்லை. யோவான் நற்செய்தி 19:31-33 வாசிங்க, சத்தமா வாசிங்க. யோவான் 19:31-33 வரைக்கும். தம்பிகளா, பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் பைபிள் ஓபன் பண்ணிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 1-2 பேர் மட்டும் வாசிக்க கூட. வாசிங்க யோவான் 19:31-33 வரைக்கும் வாசிங்க. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்காக காலை முறிச்சாங்க. காலை முறிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அவங்க காலை அழுத்தி மூச்சு எடுக்க முடியாது. அப்ப அவங்க சீக்கிரமாக இறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக காலை முறிச்சாங்க, சரியா? ஓகே. ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார், பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். ஓகே, போதும். ஓகே, அப்போ அவருடைய கால்கள் முறிக்கப்படவில்லை, புரியுதா? ஆனா என்ன பண்ற, இன்னொரு வீரர் வந்து ஈட்டியால் அவருடைய இதயத்தை குத்துகிறார். இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அதான் திருச்சபை உருவான நேரம், திருவருட்சாதனங்கள் உருவான நேரம். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏன் கொன்றாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யூதர்கள் எல்லோரும் அடிமைகளாக இருந்தார்கள். யாருக்கு அடிமைகளாக யூதர்கள் இருந்தாங்க? யூதர்கள் யாருடைய அடிமைகளாக இருந்தாங்க? யாருக்கு அடிமைகளாக இருந்தாங்க? யாரை எதிர்த்து போராடுவதற்காக யூதர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு குழுக்களை வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ரோமியர்களுக்கு, புரியுதா? ரோமியர்களுக்கு அடிமைகளாக யூதர்கள் இருந்தாங்க. இயேசு பிறந்த போது இயேசுவும் அவரோடு வாழ்ந்த எல்லா நபர்களும் ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இயேசு பிறந்தது ஒரு அடிமையின் காலம். காந்திஜி, நம்முடைய நாட்டுக்கு காந்திஜி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு இவங்கெல்லாம் பிறந்த போது இந்தியா அடிமைப்பட்டிருந்தது. யாருக்கு அடிமைப்பட்டிருந்தது? ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தது. எனவே இயேசு பிறந்த போது யூத இனம் முழுவதும் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இயேசுவால் சிலுவையில் அறையப்பட முடியும்.
அதுக்கு முன்னாடி அந்த ரோமியர்களுடைய அடிமைத்தனத்துக்கு முன்னாடி யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்படவில்லை. எனவே இந்த காலகட்டத்தை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். என்னுடைய மகன் இந்த காலகட்டத்தில் பிறக்க வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கடைசி இறைவாக்கினர் யாரு? பழைய ஏற்பாட்டு கடைசி இறைவாக்கினர் யாரு? சொன்ன மலாக்கி இறைவாக்கினர். அந்த மலாக்கி இறைவாக்கினருக்கும் புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினராக இயேசு முன்னோடியாக இருந்த யாரு? திருமுழுக்கு யோவானுக்கும் இடையில எவ்வளவு காலம் பிரேக் அப்படின்னா 400 ஆண்டுகள், ஏறத்தாழ 10 தலைமுறைகள் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இருந்தது. அப்போ 400 ஆண்டுகள் கழித்து திருமுழுக்கு யோவான் வருகிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார் என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர இயேசு கொண்டு வந்த உண்மையான விடுதலையை அவர்கள் பெறுவதற்கு தயங்கினார்கள். அன்புக்கினியவர்களே, இந்த யூத குலம் அடிமைப்பட்டு கிடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த யூத குலம் எவ்வாறு அடிமைப்பட்டது? இந்த யூத குலத்தின் வரலாறு என்ன? யூத குலத்தினுடைய முதுபெரும் தந்தை யாரு? ஆபிரகாம். அவர் எத்தனை வயதில் கடவுளால் அழைக்கப்பட்டார்? ஆபிரகாமுடைய 70வது வயதில் அவர் அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம் 70 வயது இருக்கின்ற போது அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் தான் இருக்கிறார். அவர் சொத்து சுகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் அவரை அழைக்கிறார். அழைத்த போது நீ எங்க போகணும் என்ன போகணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு சொல்லல. அவரை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து காட்டிவிட்டு சொல்லுகின்றார், உன்னுடைய சந்ததி இங்கே ஒரு இந்த இடத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 1000 ஆண்டுகள் கழித்து இவர்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக வெளியேறி அவர்கள் கானான் தேசத்திற்கு வருகின்ற போது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து இவர்கள் குடியேறிய அந்த ஆண்டின் வித்தியாசம் என்ன அப்படின்னா 1000 ஆண்டுகள். அப்போ தந்தையாம் கடவுள் ஒரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? 1000 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை வாக்களிக்கிறார். அந்த குழந்தை வாக்களிக்கப்பட்டு அந்த குழந்தை ஈசாக் அப்படிங்கிறவர் பிறக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்தது? 25 ஆண்டு எடுத்தது. ஆபிரகாமுடைய 100வது வயதில் தான் யார் பிறக்கிறாங்க? ஈசாக்கு பிறக்கிறார். இந்த மக்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னா 500 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்றாங்க? அடிமைகளாக அங்குமிங்குமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். எனவே அன்புக்கினியவர்களே, இவ்வளவு காலம் ஆண்டவராகிய கடவுள் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த மீட்பரை கொடுப்பதற்காக ஒரு இனத்தை அவர் தேர்ந்து கொள்ளுகின்றார். என்னுடைய மகன் இந்த இனத்தில் தோன்றுவான், தாவீதினுடைய குலத்தில் தோன்றுவான், அவனுடைய அரசுக்கு முடிவே இராது, அவன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பான் என்பதை எல்லாம் கடவுள் முன்னரே அறிவித்து அதை அவர் செயல்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த அடிமைத்தனத்தின் பின்பு இவர்களை மிகவும் அடிமைப்படுத்திய அந்த பல்வேறு அரசர்களில் மிக மோசமாக அடிமைப்படுத்தியது யார் அப்படின்னா கிரேக்கர்கள். யாரு? கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தினாங்க, அசிரியர்கள் அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் கிரேக்கருடைய அடிமை தான் அவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்தவங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாலமோன் கட்டிய இந்த அற்புதமான எருசலேம் தேவாலயத்தில் அவங்க ஒரு சேயு அப்படிங்கிற அவங்களுடைய தெய்வத்தின் சிலையை நிறுவி அந்த இடத்தில் அவர்கள் வழிபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் யூதர்களுக்கு பிடிக்காத மிருகம் எது? யூதர்களுக்கு பிடிக்காத மிருகம் பன்றி. அந்த பன்றியை கொண்டு இந்த எருசலேம் தேவாலயத்தில் பலியிட்டு அந்த மொத்த மக்களையும் வேதனைப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் தான் யூதா மக்கபி அப்படிங்கிறவர் இவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து அந்த மக்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அந்த கிரேக்கர்களை அடித்து விரட்டுகின்றார். இது முதலாவதாக அவர்களுக்கு நடந்த ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த எருசலேம் நகரத்துக்கு வருகின்ற போது அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா, நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ரோமையர்களை இவர் உடைத்து அவர்களை தகர்த்து நமக்கு மீட்பினை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு அதை செய்யவில்லை. அதனால தான் அந்த ஓசன்னா என்று சொல்லிய கூட்டம் ஒழிக என்று சொன்னது.
புரியுதா? ஓசன்னா என்று சொன்ன கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒழிக அவர் சிலுவையில் அறையப்படட்டும் என்று சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, இவர்களுடைய ஹல்லேலூயா. உட்காருங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அவருடைய பாடுகளின் பயன் என்ன அப்படிங்கறத சிந்திச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு எருசலேம் நகருக்குள் செல்லுகின்ற போது ஏராளமான யூதர்கள் அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வளர்ந்து அதிகமாக வாழ்ந்த இடம், அதிகமாக புதுமைகள் செய்த இடம் எங்க? கலிலேயா, அதை சுற்றிய பகுதி. எருசலேம்ல இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம். இயேசுவுக்கு எருசலேம்ல இருந்த நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம். ஏன் இந்த எதிரிகள் எப்படி உருவானாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இயேசுடைய காலத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் யாருக்கு? ரோமையர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள் அந்த யூதர்கள். அப்போ இந்த ரோமையர்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? வரி கொடுக்க வேண்டும். ஆனா இவங்க நேரடியா போய் வரி வசூல் செய்ய மாட்டாங்க. வரி தண்டுபவர்கள், வரி வசூல் செய்பவர்கள், ஆயக்காரர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த சக்கேயு இந்த குரூப் தான், அந்த குரூப் தான். வரி தண்டுபவர்களுடைய தலைவராக இருந்தார் சக்கேயு. அந்த வரி தண்டுபவர்களுக்கு இயேசு தனக்கு ஒரு திருத்துதரை தேர்ந்தெடுத்தார். யார் அவரு? வரி தண்டுபவர்கள் இயேசு தேர்ந்தெடுத்த ஒரு இயேசுடைய 12 திருத்துதர்கள்ல ஒருத்தர் வரி வசூலிக்கக்கூடியவர். யார் அவரு? மத்தேயு. வெரி குட். மத்தேயு வரி தண்டுபவர். அப்ப இந்த வரி தண்டுபவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூதர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வணிக ஸ்தலங்கள் அல்லது அவங்க வீடுகளுக்கான வரி, வணிக ஸ்தலங்களுக்கான வரிகள் அப்படிங்கிறத 100 ரூபாய் வரி வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோமையர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இவங்க 200 ரூபாய் கேட்பாங்க. 200 ரூபாய் வரி வசூல் பண்ணிட்டு 100 ரூபாயை அவங்க வச்சுட்டு 100 ரூபாயை அவங்க யார் கொடுப்பாங்க? ரோமியர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த நபர்களுடைய தலைவராக இருந்தவர் யாரு? சக்கேயு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீங்க அதிகமாக வரி வசூலிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்களை நிறைய கூட சேர்த்து வச்சுக்கிறாரு. அப்ப இவங்கெல்லாம் அவங்களோட இருக்கும்போது இயேசு மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? வரி வசூல் பண்றவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. பாவிகளோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்க ஒரு மெஸ்ஸியாவாக இருக்க முடியும்? இயேசு மீது சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இந்த வரி வசூல் பண்றவங்க எல்லாம் இயேசுவுக்கு பின்னால போய் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவங்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வரி வசூலிக்கக்கூடிய மற்றவர்கள், அவங்களுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்களாக இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த இயேசுவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இயேசுவோடு கொஞ்சம் வரி வசூல் பண்ணக்கூடியவங்க சேர்ந்ததுனால வரி வசூல் கம்மியாகுது, கொள்ள கம்மியாக தான் அடிக்க முடியுது. இயேசுவின் மீது அவர்கள் வெறுப்பை உமிழ்ந்தார்கள். இரண்டாவது அந்த குழுவில் இருந்தது யார் அப்படின்னா சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் இயேசுவிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? சதுசேயர்கள் எதை நம்ப மாட்டாங்க? வெரி குட், உயிர்த்தெழுதல் நம்ப மாட்டாங்க. இந்த சதுசேயர்கள்லாம் யார் அப்படின்னா குருக்கள். யாரு? குருக்கள். இந்த குருக்கள் சதுசேயர்கள் அமைப்பு வர்றாங்க. இந்த தலைமை குருவாக இருந்த அன்னா, கயபா இவங்க எல்லாம் யாரு? இந்த சதுசேய அமைப்பை சார்ந்தவர்கள். அப்ப இந்த சதுசேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எருசலேம் தேவாலயம் ஏறத்தாழ 13 ஏக்கர் நிலம். எத்தனை ஏக்கர் நிலம்? 13 ஏக்கர் நிலம். இந்த 13 ஏக்கர் நிலத்தையும் அவங்களுடைய கஸ்டடியில் தான் வச்சிருப்பாங்க. ரோமையர்கள் இவர்களை அடக்கி ஆண்டாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எங்களுடைய புனித தலம், இந்த 13 ஏக்கர் நிலமானது இந்த ஆலயம், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி எங்களுடைய புனித தலம், இங்க நீங்க யாரும் வரக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை, வேலைகளை நாங்களே பார்த்துக்குவோம், நீங்க வெளியில இருந்துக்குங்க, எங்களுக்கு நாங்க தனியாக காவலர்கள் வச்சுக்குவோம். இயேசுவை கைது பண்றதுக்கு கொஞ்சம் காவலர்கள் போவாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த கோவிலை சார்ந்த காவலர்கள், சதுசேயர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இவங்க தான் அந்த எருசலேம் தேவாலயத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவர்கள். அந்த இந்த பைசா மாற்றக்கூடியவங்க, அதே போல ஆடு மாடுகளை விற்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்னா சதுசேயர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தாங்க. நீங்க பைபிள் வாசிக்கும் போது சதுசேயர்கள் யாரு அப்படின்னு, நீங்க சதுசேயர்கள் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு தெரியணும்,
பரிசேயர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க இந்த சமுதாயத்தில் எப்படி பெரியவங்களாக இருந்தாங்க. இந்த சதுசேயர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னா கோயிலில் வரக்கூடிய வருமானம் எல்லாம் யாருக்கு தான் போகும்? இந்த சதுசேயர்களுக்கு தான் போகும். இந்த மணி மாற்றுதல, காசு மாற்றக்கூடியதில் வரக்கூடிய வருமானம், இந்த காணிக்கைகளை விற்கக்கூடிய வரக்கூடிய வருமானம், உண்டியல் வருமானம், இவைகள் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கும்? இந்த குருக்கள் சதுசேயர்களுடைய கையில் தான் இருக்கும். இந்த தலைமை குருக்கள் எல்லாருமே இந்த சதுசேய அமைப்பில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் மிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாங்க. இப்போ இயேசு வந்து அந்த எருசலேம் தேவாலயத்தில் இருந்த எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாரு, நாணயம் மாற்றக்கூடிய அந்த பலகையை உருட்டி போடுறாரு, ஆடு மாடுகளை விரட்டி விடுறாருன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சதுசேயர்களுக்கு. அப்போ இந்த சதுசேயர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏசிட்டு என்ன கேட்பாங்க? நீ யாரையா இதெல்லாம் செய்யறதுக்கு? உனக்கு என்னையா அட்ரஸ் இருக்குது? உனக்கு என்னையா உரிமை இருக்குது? நாங்க ஆண்டாண்டு காலமா அந்த ஆலயத்தை கட்டி காப்பாத்திட்டு வர்றோம், நீ யாரையா? உனக்கு என்ன அட்ரஸ் இருக்கு? இயேசுக்கு என்ன அட்ரஸ்? இயேசுக்கு ஒரு அட்ரஸும் கிடையாது. மருமகனுக்கு, ஆமா, இயேசுக்குன்னு ஒரு லெட்டர் போட்டா எங்க போகும்? ஒரு இடம் போவாது. ஒரு பையன், ஒரு சின்ன பையன் கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். கடவுளே, எனக்கு 100 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டான். கடவுள் சொர்க்கம் அப்படி இப்படிலாம் போட்டு எனக்கு 100 ரூபாய் காசு தேவைப்படுது, அனுப்பிவிடுன்னு சொல்லி கேட்டான். இப்போ அந்த லெட்டர் போஸ்டில் போட்டான். இப்போ அந்த போஸ்ட்மேன் பார்க்குறாரு, என்னையா கடவுள்னு அட்ரஸ் வந்திருக்கு, எங்கேயா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? அவன் எத்தனை ரூபா கேட்டிருக்கிறான்? 100 ரூபாய் கேட்டிருக்கிறான். எது அவற்றை இருந்த ஒரு 80 ரூபாயை அந்த பையனுக்கு மணி ஆர்டர் அனுப்பி விடுறான். ஃப்ரம் அட்ரஸ்லாம் தெளிவாக போட்டான். 80 ரூபா அனுப்பி விடுறாரு. அப்போ இந்த 80 ரூபா அவனுக்கு வருது, அவன் வாங்கிட்டான். அவன் கடவுளுக்கு திரும்ப எழுதுறான், கடவுளே, அடுத்த முறை மணி ஆர்டர் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு மணி ஆர்டர் ஒரு காரம் மூலமாக அனுப்புங்க, ஏன்னா நீர் அனுப்புற 100 ரூபாயில் 20 ரூபா திருடிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ கடவுளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்ப்பதற்கு கூட என்ன இல்லை? இடம் இல்லை. அப்ப திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறின்னு சொன்ன உடனே அவருடைய 2 சீடர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நீ எங்க தங்கி இருக்கிறீர்? இயேசு என்ன சொல்லுவாரு? வந்து பாரு. வந்து பாருன்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு இடமும் கிடையாது, நான் இன்னைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு அங்கே இருப்பேன், நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பேன், எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. எனவே இயேசு அத்தகைய ஒரு ஏழ்மையிலே வாழ்ந்து வந்தவர். அப்போ இந்த 2வது குழுவினராகிய சதுசேயருக்கு இயேசு கிறிஸ்து ஒரு எதிரி. காரணம், அவர் அப்பப்போ வந்து இந்த எருசலேம் ஆலயத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்களுடைய வருமானத்தில் கை வைக்கிறார். சதுசேயர்கள் இயேசுவுக்கு எதிரியாக மாறினார்கள். அடுத்து 3வது குழுவினர் பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னா சட்டதிட்டங்களை பின்பற்றக்கூடியவர்கள். இப்போ இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் எல்லாம் யாருடைய அடிமைகளாக இருக்கிறோம்? ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நம்ம ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்னா என்ன காரணம்? நாம் சரியாக ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை பின்பற்றவில்லை. அப்ப நாம் ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை பின்பற்றினால் இந்த ரோமியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் நம்மை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான சட்டதிட்டங்களை மீண்டும் மீண்டுமாக போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க போட்ட ஒரு சில சட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஓய்வு நாள்ல சட்டைக்கு என்ன செய்யக்கூடாது? பின் குத்தக்கூடாது. சட்டைக்கு பின்னு குத்தக்கூடாது ஓய்வு நாள்ல. ஏன் அப்படின்னா, நீ பின் குத்துற அப்படின்னா அது வந்து ஒரு தையல் வேலைக்கு சமம். ஓய்வு நாள்ல தையல் வேலை செய்யக்கூடாது, அதனால பின்னு கூட குத்தக்கூடாது. இவங்க எந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களை பின்பற்றிட்டு தான் இருப்பாங்க. அதே போல ஒரு வயசான ஒருத்தர் ஒரு கையில ஒரு கம்பை எடுத்து வச்சுட்டு நடந்து போக கூடாது. ஏன் அப்படின்னா, அவர் கம்பை ஊனி போகும்போது என்ன ஆகும்? நிலத்துல அழுத்துவாரா? நிலம் அழுத்தும் போது என்ன ஆகுது? நிலம் வந்து உழுறதுக்கு சமம். எனவே நீ வந்து கம்பை ஊனி என்ன செய்யக்கூடாது? நடந்து போகக்கூடாது. அது இல்லாம எந்த விதமான ஒரு வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பரிசேயர்கள் தெளிவாக இருந்தாங்க. மக்களை மிகவும் வஞ்சித்தார்கள். இந்த மக்கள் மீது ஏராளமான சுமைகளை சுமத்தி கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நாள்ல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவங்க ஓய்வு நாள்ல இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு சுவிட்சை கூட போட மாட்டாங்க.
அந்த சுவிட்ச் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு பிற இனத்தை சார்ந்த நபர்களை இஸ்ரேல்ல இன்றைக்கும் என்ன பண்றாங்க, ஆட்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட சட்டதிட்டங்களை நீங்கள் பின்பற்றினால் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி சட்டங்களுக்கு மேல் சட்டங்களை போட்டுக் கொண்டிருந்தார். இயேசு இந்த பரிசேயர்களை எப்படி சொன்னாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளிவேடக்காரன்னு சொன்னாங்க. பரிசேயர்கள்லாம் பார்த்து சும்மா இருப்பாங்களா? பரிசேயர்களும் இயேசுவுக்கு விரோதியாக மாறினார்கள். இன்னொரு குழு இருந்தது, தீவிரவாதிகள் குழு. இந்த தீவிரவாதிகள் குழுவிலிருந்து ஒருத்தர் இயேசுடைய சீடராக இருந்தார். அவர் பேர் என்ன? தீவிரவாதியான சீமோன். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆயுதங்களை எடுப்போம், ஆயுதங்களை எடுத்து இந்த ரோமியர்களுக்கு எதிராக நாம் போர் புரிவோம் என்று சொல்லி ஆயுதம் தாங்கி போர் புரிவதற்காக ஒரு குழு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மலைகள்ல இருப்பாங்க. மலைகள்ல இருந்துட்டு எப்பெல்லாம் இந்த ரோமை படை வீரர்கள் இந்த மலைக்கு கீழே வர்றதை அவங்க பாக்குறாங்களோ, மேல இருந்து கீழே இறங்கி வந்து இவங்களை கொன்னுட்டு திரும்ப மலைக்கு மேல ஏறி போயிடுவாங்க. அவங்க இந்த ரோமையர்களை மிக கடுமையாக ஆயுதங்கள் கொண்டு எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த 4 குழுக்களுக்குமே இயேசு ஒத்து வரவில்லை. ஏன் அப்படின்னா, இயேசு என்ன சொன்னாரு? யாராவது உன்னை ஒருவர் 1 மைல் தொலைவு நடக்க சொன்னால் நீ எத்தனை மைல் தொலைவு நடக்குன்னு சொன்னாரு? 2 மைல் தொலைவு. ஏன் இந்த 1 மைல் தொலைவு சொன்னார் அப்படின்னா, இந்த ரோமையர்கள் எந்த ஒரு யூதரையும் பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்க என்னுடைய லக்கேஜை தூக்கிட்டு 1 மைல் தூரம் வா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருந்தது. அப்ப அந்த யூதர்கள் என்ன பண்ணும்? அவங்க பின்னாடி அந்த லக்கேஜை தூக்கிட்டு போகணும். அப்ப இயேசு சொல்றாரு, 1 மைல் தூரம் யாராவது உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா நீ 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொன்னார். அது அவங்களுக்கு பிடிக்கல. நீ பகைவரை அன்பு செய்யும் சொன்னார். இவங்க என்ன பண்ணாங்க? பகைவர்களை வெறுத்து கொண்டிருந்தாங்க. எனவே இயேசுடைய போதனை தீவிரவாதிகளுக்கும் எதிராக இருந்தது. இயேசுவை அவர்கள் எப்ப ஏதாவது செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏரோது அரசன், 5வது ஏரோது அரசன். ஏரோது அரசன் இயேசு பிறந்த நாள்ல இருந்து அவரை கொல்றதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ஏரோது அரசன் தன்னுடைய மனைவியை கொன்றவன், தன்னுடைய தாயை கொன்றவன், பிள்ளைகளை கொன்றவன். தன்னுடைய பதவிக்கு யாராவது எதிரியாக வந்து விட்டால் அவர்களை கொல்வதற்கு கொஞ்சமும் அவன் தயங்க மாட்டான். இப்படிப்பட்ட ஏரோது இயேசுவின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தான். இயேசுவை கொல்வதற்காக வழி தேடினான். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிலாத்து சொன்ன ஏற்கனவே பிலாத்து 5000 யூதர்களை சிலுவையில் ஏற்றி கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாம இந்த பிலாத்து என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த எருசலேம் நகரத்தில் தண்ணி கொண்டு வருவதற்காக அதற்கு தேவையான காசுக்கு என்ன பண்ணார்னா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து அந்த காசை எடுத்ததுனால யூதர்கள் இவருக்கு எதிராக போராடினாங்க. ஒரு 100கணக்கான யூதர்களை ஒரே நாளில் கொன்று குவித்தார். எனவே இந்த பிலாத்துவுக்கு, ஏரோது அரசனுக்கு, சதுசேயர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, வரி தண்டுவோருக்கு, இன்னும் தீவிரவாதிகளுக்கு இயேசு ஒரு எதிரி. இயேசுவுக்கு எருசலேம் நகரில் யாதொரு உறவும் கிடையாது. அந்த புனித வாரத்தில் இயேசு கிறிஸ்து எங்க வர்றாரு? புனித வாரத்தில் எருசலேம் நகரத்துக்கு வர்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் அங்கிருந்து 6 கிலோமீட்டர் சென்று அந்த பெத்தானியா அப்படிங்கிற லாசருடைய, மார்த்தா மரியாவுடைய வீட்டுக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எருசலேமில் இயேசுவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவரை வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கும் யாரும் கிடையாது. அதனால்தான் அவர் 6 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் போயிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறார். அதான் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். அப்ப அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஏரோது அரசனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அவன் இந்த யூதர்களுக்கு ஏதாவது செய்து அந்த யூதர்களை தன் பக்கம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அந்த யூதர்களுக்காக அவர் ஏற்கனவே ஒரு அற்புதமான இந்த ஆலயத்தை பழுது பார்க்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். யூதர்களுடைய ஆதரவை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பெரும்பான்மையான மக்கள் இயேசுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையிலும் இருந்தார்கள். இன்னும் இயேசுடைய சொந்த ஊரை சார்ந்தவர்களை இயேசு கொல்றதுக்கு வழி தேடினாங்க. நீங்க லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4:16. லூக்கா 4:16 வாசிங்க. எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் பிரித்து கீழ்கண்ட பகுதியை வாசிக்கின்றார். என்ன வாசிக்கின்றார்?
ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்திருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்க, பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவருடைய ஓகே தொடர்ந்து வாசிங்க. சரி, சரி. இப்போ அந்த இயேசு வாழ்ந்த அந்த பகுதியில் போய் நாசரேத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த ஏசாயாவுடைய சுருள் எடுத்து வாசிட்டு, இன்றைக்கு இந்த பகுதி நிறைவேறிற்று. இந்த பகுதியில் என்ன வருது, அவர் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுப்பார்னவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் அப்படின்னு வாசிக்கிறார். இப்போ இந்த பிலாத்து என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போதாவது யாராவது கலகம் செய்யறாங்க அப்படின்னா உடனே அவங்களை தூக்கி சிலுவையில் அறைஞ்சு கொன்றுவான். இப்ப இயேசு சொல்றாரு, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப. இப்ப யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க? எல்லா யூதர்களும் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த நாசரேத்துல இருக்கக்கூடிய மற்ற சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, வாசிங்க 29வது வசனம். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுச்சனர். யாரு? நாசரேத்து ஊரை சார்ந்தவங்க. அப்பதான் இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவரை மலை உச்சி கொண்டு போய் கீழே தள்ளி கொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க. இயேசு என்ன பண்றாரு, அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து, இப்போ அவருடைய சொந்த ஊர்ல அவருக்கு எதிரி இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் இந்த எதிரிகள் உருவானாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இயேசு தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இவர் ரோமியர்களுக்கு எதிராக போரிடுவார். அப்ப போரிட்டார் அப்படின்னா ரோமை படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்மூடித்தனமாக அந்த நாசரேத்து பகுதியை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. புரியுதா? அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, கழுகு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த இஸ்ரேல்ல, இந்த நாட்டில், யூதாவில் யாராவது நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்களா? அப்போ இயேசுடைய இந்த வார்த்தை இயேசுவுக்கு மட்டும் இல்ல, அந்த நாசரேத்து ஏரியா பகுதிக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனையை கொடுக்க அப்படிங்கிறதுனால இயேசுவை கொல்வதற்கு அவர்கள் வழி தேடுகிறார்கள், சொந்த நபர்களே. அதே போல இயேசுடைய மற்ற உரையை கேட்டு அவர் எப்போதெல்லாம் ஏழைகள் சார்பாக பேசினாரோ அப்பொழுது அவருக்கு எதிரிகள் இன்னும் அதிகமாக உருவாகிக் கொண்டே இருந்தார்கள். எனவே இயேசுவுக்கு எதிராக இருந்த நபர்களுடைய எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்ப நான் சொன்னேன், இயேசு எருசலேம் நகரத்திற்கு உள்ள போகும்போது, இயேசு எருசலேம் நகரத்துக்கு உள்ள போகும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஓசன்னா அப்படின்னு சொன்னாங்க. ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியிருந்த நேத்தைக்கு? என்ன அர்த்தம்? எங்களை விடுவித்தருளும் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இயேசு எருசலேம் நகரத்துக்குள்ள நுழையும் போது நான் சொன்னேன், அந்த நகரத்துக்கு வெளியில யார் இருப்பாங்க? நகரத்துக்கு உள்ளால ரோமியர்கள் போக முடியாது, நகரத்துக்கு வெளியில் தான் இருப்பாங்க. அந்த நகரத்துக்குள்ள நுழையக்கூடிய இந்த இடத்துல இடது பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா நேர எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போக முடியும். வலது பக்கம் திரும்பினாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ரோமியர்களுடைய அந்த படைப்பிரிவிற்கு போக முடியும். இப்போ இயேசு சென்ற நாட்களானது பாஸ்கா காலம். இந்த பாஸ்கா காலத்தில் ஏறத்தாழ 20 லட்சம் யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. அப்ப 20 லட்சம் யூதர்கள் எருசலேமுக்கு வரும்போது அவங்க எல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு வேகம் தோணும், அப்படிதானே? இப்போ நம்ம தமிழர்கள் அப்படின்னு இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களா, நமக்கு எதிராக யாராச்சும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளால ஒரு வீர உணர்வு வருமா வராதா?
வரும். அப்ப அதே போல இந்த யூதர்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி வரும்போது 20 லட்சம் யூதர்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. ஏன்னா யூதர்களுக்கு எப்பவுமே யாருக்கு அடிமைகளாக இருக்க பிடிக்காது. எப்படா இவங்களை கவுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க 20 லட்சம் பேர் கூடும்போது இவங்க யாராச்சும் கலகம் பண்ணுவாங்களான்னு பார்க்கிறதுக்கு அந்த ரோமை படைவர்கள் எல்லாருமே மொத்தமா அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு நுழையக்கூடிய பகுதியிலே வலது பக்கத்தில் இருப்பாங்க. பெரிய பாசர் அடிச்சு அமர்ந்திருப்பாங்க. இப்போ அங்கிருந்து அந்த இயேசு தன்னுடைய சீடர்களோடு ஆயிரக்கணக்கான மக்களோடு வர்றாங்க. இவங்க எல்லாம் ஓசன்னா சொல்லும் போது நம்ம பொதுவாக ஓசன்னா எப்படி பாடுவோம்? ஞாயிற்றுக்கிழமை எப்படி பாடுனீங்க? பாடுங்க. ஓசானா. ஓகே. ஓகே, இப்படிதான் நம்ம பாடுவோம், அப்படிதானே? ஆனா யூதர்களுடைய ஓசனை இப்படிப்பட்ட யோசனை கிடையாது. ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லுமா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப வேகமா சொல்லுமா? இப்ப நம்ம ஊருக்கு எதிரான ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து வந்துட்டு கோஷங்கள் அப்படி எழுப்புவோம், பயங்கர சத்தமா எழுப்புவோம்ல. அதே போல ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு கத்திட்டு வர்றாங்க. அவ்வளவு சத்தத்தோட ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவர் எங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து அப்படி உள்ள வந்து ரைட் சைடு திரும்பினா, வலது பக்கம் திரும்பினா அந்த ரோமியர்களுடைய அந்த படைத்தளத்தை அழிக்க முடியும். இடது பக்கம் திரும்பினா கோயிலுக்குள்ள போக முடியும். அது வரைக்கும் ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு வலது பக்கம் திரும்பார் அப்படின்னு வந்த மக்கள், இவர் என்ன பண்றாரு? லெஃப்ட் சைடில் திரும்பிட்டு அப்படி போயிட்டார். இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். என்னடா 400 வருஷத்துக்கு மேல நம்ம ஒரு இறைவாக்கினர் வருவார், மெஸ்ஸியா வருவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தவன் உயிர் பெற செய்தாரு, ஏராளமான அதிசயம் செஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நமக்கு விடுதலை வாங்கி கொடுப்பார் நினைச்சோம். அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அப்படி புஷ்ன்னு போயிடுச்சு. அவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். எங்களை மீட்பதற்கு இவர் ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் வந்து கோயிலுக்குள்ள போனார், படைக்கலத்தை அழிக்காம. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவர் ஒழிக என்று திட்டமிடுவதற்கு, அவர் கூப்பாடு போடுவதற்கு, இவரை நிச்சயமாக நம்முடைய மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அவங்க அன்றைக்கு தீர்மானம் எடுத்துட்டாங்க. எனவே அன்புக்கினியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த எருசலேம் நுழைவிற்கு பின்பாக இயேசுவை தீர்ப்பிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா தலைமைச் சங்கம். இந்த தலைமைச் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவங்க தலைமை குருக்கள். அந்த ஆண்டில் தலைமை குருவாக இருந்தது யார் அப்படின்னா கயபா. இந்த கயபா இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீதான் இந்த வாழும் கடவுளின் மகனா அப்படின்னு கேட்கிறார். இயேசு என்ன பதில் சொன்னாரு? இயேசு என்ன பதில் சொன்னாரு? இது முதல் மானிட மகன் கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருப்பதையும் அடுத்து வான மேகங்கள் மீது வருவதையும் நீர் காண்பீர் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறார்? நான் தான் மெஸ்ஸியா, கடவுளின் மகன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கயபா என்ன பண்றார்? தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு, இதுக்கு மேல் நமக்கு என்ன தேவை, நாம் இவனை கொல்வோம் என்று எல்லாரும் சேர்ந்து இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டியவன், இவன் கொல்லப்பட வேண்டியவன் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, இதுவும் ஆண்டவராகிய கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தினுடைய ஒரு வகையில் நிறைவாக மாறிவிடுகிறது. லேவியர் நூல்ல 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. லேவியர் நூல் 16ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது? வாசிங்க. லேவியர் நூல் 16ஆம் அதிகாரம். லேவியர் நூல் 16ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுது? பாவக்கழுவாய் நிறைவேற்றுதல். இந்த பாவக்கழுவாய் நிறைவேற்றுதல் மிக அருமையான ஒரு பகுதி. இந்த பகுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஆட்டினுடைய ரத்தம் இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை போக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. முதல் தலைமை குரு யாரு? முதல் தலைமை குரு ஆரோன். வெரி குட். முதல் தலைமை குரு யாரு? ஆரோன். இந்த ஆரோன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 ஆடுகளை கொண்டு வர செய்வார். எத்தனை ஆடு? 2 ஆடை கொண்டு வர செய்வார். அந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து, புரியுதா,
அதனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த திருப்பீடத்திலே தெளித்து, அதே இரத்தத்தை அந்த மொத்த இஸ்ரேல் மக்கள் மீதும் தெளித்து அந்த மக்களுடைய பாவங்களை கடவுள் மன்னிக்கிறார் என்று சொல்லுவார். புரியுதா? ஒரு ஆட்டை, 2 ஆட்டை கொண்டு வந்துட்டு ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை பேழைக்குள்ள அங்க போயிட்டு அந்த திருப்பீடத்தின் மேல தெளிப்பாரு. அதே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல தெளிப்பாரு. தெளிச்சு உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இரத்தத்தை தெளித்து அந்த பாவங்களை போக்குவார். ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சரியா? இப்ப 2 ஆட்டுல ஒரு ஆடு என்ன பண்ணிட்டாங்க? பலி கொடுத்து விட்டார்கள். 2வது ஒரு ஆடு, அந்த ஆட்டினுடைய பேர் என்ன அப்படின்னா போக்கு ஆடு. என்ன ஆடு? போக்கு ஆடு. என்ன பண்ணுவார்னா, அந்த 2வது ஆடை கொண்டு வர சொல்லிட்டு அந்த மொத்த இஸ்ரேல் மக்கள் உங்களை மாதிரி கூடி இருக்கும் போது இவர் அந்த ஆட்டின் தலையின் மீது தன்னுடைய 2 கைகளையும் வைத்து அந்த மொத்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களையும் இந்த ஆடு சுமக்கட்டும் என்று சொல்லி அந்த எல்லாருடைய பாவங்களையும் இந்த போக்கு ஆட்டின் மீது சுமத்தி அந்த போக்கு ஆட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து பாலைவனத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. எங்க கூட்டிட்டு போவாங்க? பாலைவனத்துக்கு. ஒரு ஆடு ஏற்கனவே வெட்டப்பட்டு விட்டது, இன்னொரு ஆட்டின் மீது எல்லா பாவம் சுமத்தப்பட்டது. இவ்வாறு 2 ஆடுகள் இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்களை போக்கின என்று அவர்கள் நம்பினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாவம் போக்கும் நாள் என்ன பண்ணுவாங்கன்னா 2,50,000 அதிகமான ஆடுகளை வெட்டுவாங்க. அந்த ஆட்டினுடைய இரத்தம் அந்த எருசலேம் ஆலயத்திலிருந்து அப்படியே வெளியே வந்து கெதரோன் ஆறு அல்லது கெதரோன் ஓடை வழியாக கெதரோன் பள்ளத்தாக்கிற்கு அந்த இரத்தங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். 2,50,000 ஆடு வெட்டினாங்கன்னா எவ்வளவு ரத்தம் போகும்? புரியுதா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா விருந்தை உட்கொண்டு விட்டு அவர் ஒலிவ மலைக்கு கெத்சமனைக்கு போகும்போது இந்த கெதரோன் அந்த ஓடையை கடந்துதான் போவார். அப்ப போகும்போது அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இன்றைக்கு இந்த ஆட்டினுடைய இரத்தங்கள்லாம் சிந்தப்படுகின்றன, நாளைக்கு என்னுடைய இரத்தமும் சிந்தப்படும் என்று அவர் இந்த கெதரோன் ஓடையை கடந்து அவர் கெத்சமனி தோட்டத்திற்கு செல்வார். பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு ஆடு வெட்டப்பட்டு விட்டது, இன்னொரு ஆட்டினுடைய பேரு போக்கு ஆடு. அந்த ஆட்டின் மீது பாவங்கள் சுமத்தப்பட்டு எங்க கொண்டு போகப்படும்? பாலைவனத்துக்கு கொண்டு போகப்படும். அந்த ஆட்டை அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் அடித்து கொண்டுவிடும். இப்போ ஒரு ஆடு மட்டும் தனியா போச்சு அப்படின்னா மிருகங்கள் சும்மா விடுமா? கொன்று சாப்பிட்ரும், அவ்வளவுதான். அப்ப இஸ்ரேல் மக்களுடைய பாவம் இவ்வாறு போக்கப்பட்டதா சொல்லப்படும். இப்போ இயேசு பாவம் போக்கும் ஆடாகவும் பலியாடாகவும் மாறுகின்றார். போக்கு ஆடும் இயேசு கிறிஸ்து, பலியாடும் இயேசு கிறிஸ்து. எப்படி அப்படின்னா, இந்த போக்கு ஆட்டின் மீது எது சுமத்தப்பட வேண்டும்? பாவங்கள் சுமத்தப்பட வேண்டும். இப்போ திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கும் போது அங்கு யூதர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அப்படித்தானே? பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அப்போ அவங்க எங்க பாவங்களை அறிக்கையிடுறாங்க? அந்த யோர்தான் ஆற்றுல பாவங்களை அறிக்கையிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நிக்குது? அவங்களுடைய பாவங்கள் அந்த இடத்துல நிக்குது. அப்ப அவங்க எல்லாம் பாவங்களோடு வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்று தங்களை புனிதப்படுத்தி கொண்டு சென்று விட்டார்கள். அந்த பாவம்லாம் எந்த இடத்துல அவங்க இறக்குனாங்களோ அந்த இடத்துக்கு யார் வர்றாங்க? இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல அவர் அறிக்கையிடுறதுக்கு அவருக்கு பாவம் இருக்குதா? இல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல மூழ்கி திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எந்த இடத்துல அவங்க தங்களுடைய பாவங்கள் எல்லாம் இறக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல அவர் மூழ்கி அந்த பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு அவர் திருமுழுக்கு பெற்றது உடனே எங்க போனாரு? பாலைவனத்துக்கு சென்றார். அவர் போக்கு ஆடாக மாறுகிறார். புரியுதா? அப்போ அவருடைய பணியின் துவக்கத்திலேயே அவர் போக்கு ஆடாக மாறிவிட்டார். தன்னுடைய பணி முடிகின்ற போது பலியாடாக மாறுகின்றார். இப்போ இயேசுவை கொல்வதற்காக தீர்ப்பிட்டது இவர் பலியாடாக மாற வேண்டும் சொன்னது அப்படி யார் அப்படின்னா கயபா தான் சொல்லுவாரு, எல்லாரும் இறப்பதற்கு பதிலாக ஒரு மனிதர் இறக்கட்டும் அப்படின்னு சொல்லு. அதாவது நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரு ஆடு கொல்லப்பட்டது. கொன்றது யாரு? தலைமை குருவாகிய
ஆரோன். இப்ப தலைமை குருவாக இருக்கக்கூடியது யாரு? கயபா. அவர் சொல்றாரு, நம் எல்லாருக்காக ஒரு ஆடு கொல்லப்படட்டும், ஒரு நபர் கொல்லப்படட்டும், இயேசு கிறிஸ்து. யோவான் நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:28. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. 28. தொடர்ந்து வாசிங்க. 28, 29 வாசிங்க. ஓகே. மறுநாள் இயேசு அந்த வழியா போறாரு. அப்ப திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுவாரு? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள்ல. அப்போ இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்ற கடவுளின் ஆட்டுக்குட்டி. அவர் பாவங்களை சுமந்து செல்கின்ற போக்கு ஆடாகும், பலியிடப்படக்கூடிய அந்த பலியாடாகவும் மாறுகிறார். அவரை பலி கொடுத்தது யார் அப்படின்னா இந்த தலைமை குருவாக இருந்த கயபா. அவர் தான் என்ன சொன்னாரு? இவரை எல்லா மக்களும் அழிந்து போவதற்கு பதிலாக நாம் இவரை கொல்வோம். இப்ப தலைமை குரு அங்க வந்துடுறாரா? அவர்தான் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு இவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னது இந்த கயபா. எனவே நான் அதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் மிக அருமையாக திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு அவர் சொல்லுவார், தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த துன்பங்களை ஏற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது கிடையாது. அவருக்கு இருந்த ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே தன்னுடைய அந்த சிலுவையை சுமப்பதற்கு தயாராகி விட்டார். 3 முறை அறிவித்து விட்டார். அறிவிச்சதுக்கு அப்புறமா அவர் அங்க அழுததற்கான காரணம் ஏதோ தான் சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்படிங்கிறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க நீங்க. எதற்காக அவர் சொன்னார் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னா, துன்பக்கிண்ணம் அப்படின்னு எதை சொன்னார் அப்படின்னா, அவர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை சொல்லல. அதுல மிக கடுமையான ஒரு பகுதி இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் யாருடைய பாவங்களை ஏற்றெடுக்கின்றார்? பாவிகளுடைய பாவங்கள், இந்த உலகத்தை சார்ந்த எல்லா மக்களுடைய பாவங்களை. அவர் எல்லாத்தையும் ஏற்றெடுக்கும் போது அவர் எப்படி மாறுவார்? புரியுதா? எப்படி மாறுவார்? அந்த பாவங்களை எல்லாம் சுமக்கின்ற போது அவர் இந்த மனுக்குலத்திலே ஒரு பாவியுடைய நிலையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவிக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு அப்பா மகனுக்கான உறவு கிடையாது, ஒரு பாவிக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு. அதனால்தான் அவர் என்ன சொல்வாரு? என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த பாவியாக அவர் மாறுகின்ற ஒரு சில மணித்துளிகள், அந்த பாவத்தை ஏற்றெடுக்கும் மணித்துளிகள், அவருக்கும் தந்தைக்குமான உறவு என்ன செய்து? ஒரு பிரேக் வருது, ஒரு இடைவெளி வருது. அந்த துயரத்தை தான் இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை அப்பா. 12 வயசுல இயேசு காணாமல் போன போது இயேசு என்ன சொல்வார்? நான் என்னுடைய அப்பாவின் இல்லத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய முதல் வார்த்தை என்னுடைய அப்பாவின் வீடு. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தியிலே, தந்தையே என்னுடைய ஆவி உம்முடைய கரங்கள் ஒப்புக்க. முதல்ல பேசினது அப்பா, கடைசி பேசினது அப்பா, இடையில பேசிக்கொண்டிருந்ததும் அப்பா என்கின்ற வார்த்தை. ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன போது அப்பா விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த அப்பா அப்படிங்கிற அந்த உறவை ஒரு சில மணித்துளிகள் தான் இழக்க வேண்டுமே, அந்த ஒரு வேதனையை இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சொன்னாரு, தந்தையே உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார். அப்ப இயேசுவுக்கு அவங்க மரண தண்டனை விதிக்கிறாங்க. யார் விதித்தது? தலைமை சங்கம், தலைமை குரு விதிக்கிறாங்க. ஆனால் அந்த யூதர்களுக்கு ஏன் அவங்க பிலாத்துட்ட கொண்டு போனாங்க, ஏன் அவங்க ஏரோதுட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா, அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கான அதிகாரம் இருந்தது. ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட கிடையாது? யூதர்கள்ட்ட கிடையாது. அதனால்தான் அவங்க பிலாத்திட்ட கொண்டு போய் இவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பிலாத்து அவரை கூப்பிட்டு பார்த்துட்டு கேட்கிறாரு, அவர்கிட்ட அப்படி ஒரு பிரச்சனையும் காணலையே. அவங்க இயேசுவின் மீது சொன்ன குற்றச்சாட்டு இவர் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார் அப்படிங்கிறது. பிலாத்திட்ட கொண்டு போனப்போ சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நேரம் மாத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவர் ரோமையர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறார்.
எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பா உடனே பிலாத்துக்கு செய்தி போயிடும். பிலாத்து சொல்ற அப்படிதான் வரலையே, அப்படிதான் குற்றம் அவற்றை இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இவங்களுடைய தொந்தரவு தாங்காம அவங்க பிலாத்து என்ன பண்றார், இவரை சிலுவையில் அறைவதற்கு கையடிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பிலாத்து ஏன் அவரை சிலுவையில் அறைவதற்கு கையளித்தார் அப்படின்னா, பிலாத்து ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னேன், அந்த உண்டியலிருந்து காசுலாம் எடுத்து இந்த நீர்வழி போக்குவரத்திற்காக பயன்படுத்தினப்ப எல்லா யூதர்களும் அங்க வந்து அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தாங்க. அப்போ ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்போ சீசர் ரோமையிலிருந்து சொல்றாரு, இனிமேல் அந்த யூத நாட்டில் உன்னால் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நீ ஆளுநனாக அங்க இருக்க முடியாது. இப்ப 2,20 லட்சத்திற்கு மேற்பட்ட யூதர்கள் அங்க குழுமி இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஏற்கனவே தலைமை குருக்கள்லாம் வந்து உசுப்பேத்தி வச்சிருக்கிறாங்க. இவர் வந்து முடியாதுன்னு சொன்னா கலகத்தை உண்டாக்கணும். இப்ப கலகம் உண்டாச்சு அப்படின்னா பிலாத்துடைய பதவி போயிரும். அப்ப பிலாத்து என்ன பண்றாரு, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனுடைய மனைவி ஏற்கனவே சொல்றாங்க, தயவுசெய்து அவரை வந்து நீங்க கொலை குற்றத்துக்கு உள்ளாக்காதீங்க, ஏன்னா அவர் பொருட்டு நான் ஒரு கொடிய கனவு கண்டேன், அதனால அவரை வந்து நீங்க தீர்ப்பிடாதீங்க. அப்ப பிலாத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, இந்த இரத்தம் உங்கள் மேல் இருக்கட்டும், இதுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை என்று சொல்லி பிலாத்து கையை கழுவுகின்றான். இந்த பிலாத்து கையை கழுவுகின்ற போது இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மரண தண்டனையாவது மிகவும் உச்சிதமாகிறது. இயேசுடைய மரண தண்டனைக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாங்க, அந்த கற்றூணில் கட்டுண்டு அடித்து அவரை சேதப்படுத்தினாங்க. இப்ப இயேசுவை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த கற்றூணில் அவரை கட்டி வச்சு அடிச்சாங்க அப்படின்னா, தம்பிங்க வா ஒரு நிமிஷம், வாடா ஒரு நிமிஷம் வாடா, வா நீ மேலே ஏறிக்க. சரி, இப்போ இதுதான் வந்து இயேசுன்னு வச்சுக்கிங்களா. இப்போ அந்த கற்றூணில் கட்டுண்டி எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, தம்பி திரும்பிக்க, இது ஒரு கல் இருக்கு அப்படின்னா கல்லுக்கு மேல இப்படி சாட்சி வச்சிருவாங்க ஃபுல்லா, புரியுதா, நல்ல குனிய வச்சுட்டு சாட்டை எடுத்து அவருடைய முதுகுல ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு கடுமையான குற்றவாளி, யார் வேணா அடிக்கலாம். இப்போ அடிக்கும் போது அவருடைய முதுகுல எதை அடிப்பாங்க, சாட்டையால அடிப்பாங்க. அடிக்கும் போது சாட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சாட்டையினுடைய முடிவு சின்ன சின்ன ஆணிகள், அப்புறமா அந்த இப்ப நீங்க பாதாள கரண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிணத்துல முன்னாடி தண்ணி எடுக்கும் போது வாளி விழுந்துச்சு அப்படின்னா அந்த வாளி எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க, பாதாள கரண்டி ஒண்ணு உண்டுமா, அதை விட்டு அங்கங்கேயே அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க, அதுல சிக்கும் வாளியில் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லையா, முன்னாடி உண்டு. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, முன்னாடி உண்டு. இப்ப அதே போல அந்த இயேசுடைய உடம்புல அடிக்கப்பட்ட சாட்டையினுடைய முடிவில் நிறைய ஆணிகள், அந்த ஆணிகள்லாம் வந்து நங்கூரம் இருந்தது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். அப்ப அந்த ஆணிகளால ஒவ்வொரு முறையும் இந்த சாட்டையால் அடிக்கும் போது இயேசுடைய உடம்பில் இருந்து சதைகள் எல்லாம் வெளியேறி அது எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய முதுகுல பின்னாடி எந்த விதமான சதையும் இல்லை, எலும்பு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அவருடைய உடம்பின் சதைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த ஆணிகள் மூலமாக எல்லாம் வெளியேற்றிட்டு, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, இயேசுடைய இந்த வேதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, அவர் தன்னுடைய தந்தையின் உறவை இழக்கக்கூடிய ஒரு வேதனையாக இருந்தது, பாவத்தின் நிமித்தமாக. எனவேதான் இயேசு கிறிஸ்து நான் இந்த துன்பக்கிணம் என்னிலிருந்து அகலட்டும் என்று சொல்லி அவர் கூட ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் சொன்னார், என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். எனவே அன்புக்கினியவர்களே, அவர் எந்த விதமான ஒரு பாவம் செய்யாமல் நமக்காக அவர் தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் ஏறெடுத்தார். அவர் அடிபட்டது, அவர் உதைப்பட்டது எல்லாமே அவருக்காக அல்ல, நமக்காக. வாசிங்க, எசையா இறைவாக்கினர் 53ஆம் அதிகாரம் 2 - 12 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 53 2 முதல் 12. எசையா இறைவாக்கினர் 53ஆவது அதிகாரம் 2 - 12 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்.
4வது வசனம், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் தம் வாயை திறக்கவில்லை. பாருங்க, இயேசுட்ட பிலாத்து கேட்பாருன்னு இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீ அமைதியா இருக்கிற, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. பாருங்க, ஒவ்வொரு டீட்டெயிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி மிக அருமையாக எழுதி வைக்கப்பட்டிருக்குது பாத்தீங்களா? அவர் வாயை திறக்கவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அடிப்பதற்கு இடிச்செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு, பாருங்க, அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? கைது செய்யப்பட்டார். தீர்ப்பிடப்பட்டாரா இல்லையா? 4 நீதிமன்றங்கள் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தன. அதாவது யூதர்களை பொறுத்த மட்டில் சாயந்தரத்துக்கு மேல எந்த விதமான கோர்ட் இருக்கக்கூடாது. ஆனா 4 நீதிமன்றங்கள், அது தலைமைச் சங்கம், பிலாத்துடைய நீதிமன்றம், ஏரோதுடைய நீதிமன்றம், அப்புறமா அன்னா கயபாவுடைய நீதிமன்றம் என 4 நீதிமன்றங்களுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். பாருங்க எவ்வளவு தெளிவா எழுதியிருக்காங்க. தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் ஓகே, என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். பாருங்க, அவருடைய குற்றத்தை முன்னிட்டு அல்ல, அந்த என்னுடைய மக்களின் குற்றத்தை முன்னிட்டு அவர் கொலையுண்டார். தொடர்ந்து வாசிங்க. வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. சரி, போதும். பாருங்க, அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். இதான் நோட் பண்ணிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எதனால் இறந்தார் அப்படின்னா, தந்தை திருவுள்ளம் கொண்டார். புரியுதா? அவரை வதைக்கவும் அவரை நொறுக்கவும் ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எனவே நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:16. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு, சரி, திரும்ப ஒருத்தங்க மட்டும் சத்தமா வாசிங்க. தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு இறப்பதற்கான காரணம் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, தந்தை நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக இயேசுவை அவர் நமக்காக பலியாக்க அவர் திருவுள்ளம் கொண்டார். இப்போ என்னுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், நான் இரத்தம் சிந்தி இருக்க வேண்டும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சிருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் தூய ஆவியானவர் என்னுடைய மகன் என்னுடைய மகள் கஷ்டப்பட வேண்டாம், என்னுடைய மகனுக்காக, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக அவர்கள் இரத்தம் சிந்த வேண்டாம், இந்த பாவம் போக்கக்கூடிய பலியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கப்படட்டும், இந்த மக்கள் எல்லோரும் மீட்கப்படட்டும் என்று கடவுள் திருவுள்ளம் கொண்டதால் அன்புக்கினியவர்களே நாம் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுகிறோம். இந்த அன்பு செயலை நாம் நினைத்து கொண்டு
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார், தந்தை என் மீது அன்பு கொண்டிருக்கிறார், தந்தையாம் கடவுள் என் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இயேசுவின் பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த ஏராளமான நபர்கள் அவருக்கு எதிராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த எல்லா துன்பங்களையும் இவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நான் இயேசுவை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும், இந்த புனிதத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும். இந்த புனித வாரத்திலே இயேசு என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை நான் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அதை நினைந்து நாம் இந்த பாடலை பாடிவிட்டு, அன்பே கல்வாரி அன்பே என்கின்ற பாடலை நாம் பாடிவிட்டு மதிய உணவுக்கு நாம் செல்லலாம். இந்த பாட்டு புத்தகத்தில் 17வது பாடலாக இருக்கிறது. அன்பே கல்வாரி அன்பே உன்னை நினைக்கையில் என்னுடைய உள்ளம் உருகுதப்பா என்ற அந்த பாடலை நாம் பாடி நாம் மதிய உணவுக்கு நாம் செல்லலாம். 14வது பாடல். எல்லோரும் எழுந்து நிற்போம். சேர்ந்து பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சேர்ந்து பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆண்டவர் தாகம் தாகம் என்றார். அவர் தாகப்பட்டது அவருடைய உடல் தாகம் அல்ல. அவர் இரவிலே 9 மணிக்கு உணவருந்தினார். 18 மணி நேரம் உண்ண உணவின்றி, அவர் குடிப்பதற்கு தண்ணீரின்றி அவர் கஷ்டப்பட்டதை விட என்னுடைய ஆன்மாவின் மீது அவர் கொண்ட தாகம் அதிகம். அதைத்தான் அவர் தாகம் தாகம் என்றார். தாகத்தோடு அவர் சிலுவையில் மரித்தது நான் தாகமாய் இருக்க என்று சொன்னது அவருடைய உடல் தாகம் மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மாவின் மீது கொண்ட தாகம். அவருடைய அன்பை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், புனிதத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கின்ற தாகம். அந்த தாகம் தாகம் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நாம் பாடுவோம். இயேசுவுடைய உடம்பு முழுவதும் காயம், முதுகிலே கொஞ்சம் கூட சதையில்லை, முதுகின் எலும்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தது. தலையிலே அவர்கள் முள்முடி வைத்து அழுத்தி தலையில் ஏகப்பட்ட இரத்தம் ஒளிந்து கொண்டிருந்தது. ஏராளமான நபர்கள் அவரை கையால் அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள், குத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், அவமான சொற்களை சொன்னார்கள். எத்தனையோ காயங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய காயங்களை கண்டு நான் கண்ணீர் வடிக்கிறேன்.
துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உறையுதப்பா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இருக்கரம் விரித்த ஆண்டவர், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அந்த துன்பப்பட்ட, வேதனைப்பட்ட, துயரப்பட்ட மக்கள் எல்லோரையும் அணைத்துக் கொண்டவருடைய கரங்களிலே ஆணிகளை அறைந்து, அவருடைய மணிக்கட்டுகளிலே ஆணிகளை அறைந்து சிலுவையோடு ஒன்றுக்கு செய்து விட்டார்கள். அந்த கரங்களில் என்னை அணைத்த கரம், என்னை அரவணைத்த கரத்திலே ஆண்டவரே ஆணிகளா என்று உருகி நாம் தொடர்ந்து பாடுவோம். கால் எலும்புகளை யாரும் முறிக்கவில்லை. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு அப்படியே இறந்து விட்டார். ஆனால் படைவீரன் ஒருவன் அவருடைய விலாவிலே ஒரு ஈட்டியால் குத்தினார். அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் அங்கிருந்து ஓடி வந்தன என்று நாம் பார்க்கிறோம். அந்த நெஞ்சத்திலே ஒரு பெரிய நதியானது ஊர்விடுத்தது. அது நம் ஒவ்வொருவரையும் நனைக்கின்றது, நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றது. எனவே நெஞ்சிலே ஒரு ஊற்று பாயுதப்பா, அது என்னை நினைத்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே உள்ளம் உடையுதப்பா. எல்லாரும் அப்படியே முழந்தாள் படியிடுவோம். எல்லாரும் முட்டி போடுங்க. எல்லாரும் முழந்தாள் படியிடுங்க. கண்களை மூடுங்க. கண்களை மூடி முழந்தாள் படியிட்டு 2 கரங்களையும் விரித்து, ஆண்டவர் எனக்காக பட்ட பாடுகளை, ஆண்டவர் என்னுடைய பாவங்களின் பொருட்டு அவர் சிந்திய ரத்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல, இந்த உலக மக்களின் பாவங்களுக்காக
அவர் பலியாவதற்கு தந்தை திருவுளம் கொண்டார் என்று பார்க்கிறோம். என்னுடைய பாவங்களுக்காக, நான் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக, நான் அவருடைய அன்புக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, கடவுளுக்கு துரோகம் செய்த என்னுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கு நான் செய்த துரோகம், இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு நான் செய்த துரோகம், எல்லா பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கினார். தன்னுடைய 2 கரங்களை விரித்து கொடுத்து 2 கரங்களிலே ஆணிகள் அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் அவர் என் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு. நான் என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் துன்பப்பட வேண்டாம், நான் வேதனைப்பட வேண்டாம் என்று என் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய முதுகிலே எல்லா விதமான காயங்களையும் ஏற்றுக்கொண்டார். திருப்பாடல் 129:3 சொல்லுகிறது, அவர்கள் என்னுடைய முதுகை உழுதார்கள் என்று சொல்லுகிறது. அப்படித்தான் அன்பேக்கினியவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு சாட்டை அடியும் அவருடைய உடம்பிலிருந்து சதையை கிழித்துக் கொண்டு சென்றது. அவருடைய முதுகெலும்பு காண்கின்ற விதத்திலே முதுகிலே ஒரு உழுததை போன்று அந்த உடம்பிலே முதுகிலே ஏராளமான காயங்கள். இந்த அன்பேக்கினியவர்களே, இது யாருக்காக? எனக்காக. ஆண்டவரே, கல்வாரியிலே என் மீது கொண்ட அன்பிற்காக நீர் உம்முடைய முதுகிலே உழப்பட்டீரே. ஆண்டவரே, என் மீது நீர் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரா? உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் கஷ்டப்பட வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம், சிலுவை சுமக்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம் என்று எனக்காக நீர் பாடுபட்டீரே. அன்பு அப்பா, இந்த புனித வாரத்திலே நீர் எனக்காக பட்ட பாடுகளை, எனக்காக பட்ட வேதனைகளை நான் நினைவு கூர்ந்து என்னுடைய கண்ணீர் சிந்துகின்றேன். உம்முடைய பாவங்கள், உம்முடைய அந்த பாடுகளை நினைத்து நான் கண்ணீர் சிந்துகின்றேன். ஆண்டவரே, அன்பு அப்பா, அன்பு இயேசுவே, நான் இனிமேல் என்னுடைய வாழ்விலே இந்த பாவங்கள் விடுதலை பெற்று இந்த புனித வாரத்தில் நான் இருப்பதை போல, இந்த ஆலயத்தில் இருப்பதை போல பாவங்களை தவிர்த்து புனிதத்தின் பாதையிலே நடக்க செய்வீராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்காக பட்டீர் பாடுகள், எனக்காக பட்டீர் வேதனைகள், எத்தனையோ துன்பங்களை ஏற்றுக்கொண்டீர். நான் இனிமேல் புனிதத்தின் பாதையிலே வழிநடக்க செய்யும். என்னுடைய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும், அவர் காட்டுகின்ற பாதை எனக்கு போதும், அவர் எனக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த திருவுளத்தின்படி நான் ஒரு தூயவனாக, நான் ஒரு தூயவளாக வாழ்வேன் என்கின்ற உறுதியோடு சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி தூய ஆவியானவரே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை நினைக்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.